ஹசரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அமல்களில் சிறந்த அமல் எது என்று கேட்டதற்கு, தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது, பெற்றோரோடு நல்ல விதமாக நடந்து கொள்வது, பிறகு அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 3 நபர்கள் அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள். அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுடைய ரிஸ்க் அளிக்கப்படும். அவர்கள் மரணித்துவிட்டால் அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தில் புகவிப்பான். அதில் ஒருவர் தன் வீட்டில் நுழைந்தவுடன் சலாம் கூறுபவர். அவர் அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில் இருக்கின்றார். 2ஆம் அவர் பள்ளிக்கு தொழுகைக்காக செல்பவர்கள். அவரும் அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில் இருக்கின்றார். 3ஆம் அவர் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் கிளம்புபவர்கள். அவர்களும் அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றதாக ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக.